நீங்கள் தரிசனம் பெற்றவர்களா இருந்தா நீ தூங்கு மூஞ்சி இருந்தால் இருக்காது, நீ பதறா இருந்தால் வேஸ்ட்டு, வேலைக்கு ஆகாது. நீ தரிசனம் பெற்றவனா இருந்தால், நீ தரிசனம் பெற்றவளா இருந்தால், தேவ வார்த்தை உண்மையில் இருந்தால், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தால், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு முதலாவது உன்னை அடைப்பார், பிறகு புடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஆனால் அந்த பதர் பிரச்சனையே இல்லை. பதர் ஊதினாவே என்ன ஆகிடும் சொல்ல மாட்டேங்க. பதர் ஊதினாவே அதை புடைக்க தேவையில்லை. ஆனால் கோதுமை மணி தான் என்ன பண்ணும், புடைக்கணும். தூக்கி தூக்கி போட்டு புடைப்பார். என்ன புடைக்கிறாரு, புடைச்சிட்டே இருக்கிறார். அதான் உங்களுக்கு சொல்ல, என் விருப்பம் இங்கே செயல்படாது, தெய்வ விருப்பம் மட்டும்தான் செயல்படும். ஒருவேளை மனைவி வந்தாலும் சரி, என் பிள்ளைகள் வந்தாலும் சரி, நான் என் பிள்ளைங்களான்னு சொல்லுவேன், தேவ சித்தம் இதான். இதுக்கு ஒப்பு கொடுத்தா நான் உனக்கு அப்பா, இல்லையா அதை விட்டுரு. அல்லேலூயா. எனக்கு மனைவியை விட பிள்ளைகளை விட எனக்கு உயிரை தந்த இயேசு தான் முதலிடம், மனைவி 2வது இடம், பிள்ளைகள் 3வது இடம். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உயிரோடு நிற்கிறேன்னா என் மனைவியால் இல்லை, என் பிள்ளைகளால் இல்லை, விசுவாசிகளால் கூட இல்லை, இயேசுவா, இயேசுவா, என் மேல் கிருபை தந்த இயேசுவா, என் ஜீவனை காத்த இயேசுவா. ஏன்னா நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் சுவாசத்தையும் ஜீவனையும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். என்னை பிறக்க வைத்தவர் அவர்தான், என் இறப்புக்கு நாள் குறித்து இருக்கிறோம் அவர்தான். அவரை அல்லாமல் ஒன்றும் என் வாழ்க்கை நடைபெறாது. ஏனென்றால் அவருடைய தீர்மானத்தில் நான் அழைக்கப்பட்டவன். நான் ஒரு தரிசனம் பெற்ற கோதுமை மணி. நான் தரிசனம் பெற்ற கோதுமை மணியா இருக்கிறதுனால தேவன் என் கரத்திலே கொடுத்திருக்கிற நபர்களையும் ஒரு கோதுமை மணியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, பதற டைம் கொடுக்க மாட்டார். அது ஊதுனா ஓடிடும். ஆனால் மணி மேலே கவனமாக இருப்பார். அந்த மணியை நான் சரிப்படுத்தணும். அது டஸ்ட் இருக்கும், குப்பை இருக்கும், அது அழுக்கு இருக்கும், அது வேற என்ன கூட வேற என்ன உமிகள் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவார்னா, தூக்கி தூக்கி போட்டு மிதிக்க மாட்டார், புடைப்பார். அல்லேலூயா. நீ எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன பண்ணுவார், புடைக்கிறதுக்கு முன்னே அடைப்பார். நீங்கள் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன், நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு பெண்மணி, எல்லா பெண்களுக்கும் பழக்கமான பெண்மணி, எல்லாரும் ஜெபத்தில் அந்த பேரை பயன்படுத்துகிற பெண்மணி, அன்னா. அல்லேலூயா. அன்னா. ஆண்டவர் முதலாவது என்ன அடைச்சார்னா, அப்படி கர்ப்பத்தை அடைத்தார். வாசிங்க சிஸ்டர். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அப்ப என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா அன்னாள் ஒரு கோதுமை மணி, அவளுக்குள்ளே ஆசீர்வாதம் அல்ல, ஒரு ஆரம்பம் இருக்கிறது. தரிசனம் பெற்றவர்கள் ஆசீர்வாதம் பெரிய விஷயம் இல்லைங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு அப்படி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ அவரை தேடினா அவர் கொடுத்துட்டு போகிறார், அவ்வளோதான். இல்லை அவர் உள்ளம் முழு இருதயத்தோடு அவரை தேடனா பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் அல்ல, ஆரம்பம். ஒரு ஆரம்பம் உள்ளே இருக்கிறது. யாருக்குள்ள? அன்னாளுக்குள்ள. அப்போ அந்த ஆரம்பம் வெளியே வரணும். அதற்கு அடைத்தால்தான் வெளியே வரும். முதலாவது என்ன பண்ணிட்டார்? கர்ப்பத்தை அடைச்சார். இப்ப பாருங்க அடுத்தது, வாசிங்க. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால், அவர் அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக. இப்ப பாருங்க, முதல் அடைத்தார் 5ஆம் வசனத்துல, 6ஆம் வசனத்துல பெனினால் மூலியமாய் புடைத்தார். ஏன்? அவ கோதுமை மணி ஒரு ஆரம்பத்தை பெற்று எடுக்க போறா. அவளுக்குள்ள பல ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசீர்வதிக்க போகுது. அதான் ஆரம்பம்.
அல்லேலூயா. இவன் பாருங்க யார் மூலியமா புடைக்கிறாருன்னு பாருங்க. சில வீடுகளில் கணவன் மூலியமா புடைப்பார். கவனிங்க கவனிங்க. சில நேரங்கள் மனைவி மூலியமா என்ன பண்ணுவார்? புடைப்பார். சரி, கணவன் இல்லை மனைவி இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க யாரும் நெருங்கிய சொந்தக்காரர் இருப்பாங்க, அவங்க மூலியமா என்ன பண்ணுவார்? புடைப்பார். அல்லது பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் மூலியமா புடைப்பார். ஏன் புடைக்கிறார்னா, உனக்குள்ளே ஒரு ஆரம்பம் இருக்கிறது. அந்த ஆரம்பத்தை நீ அர்ப்பணிக்கிற வரை இந்த அடைப்பும் இருக்கும், இந்த புடைப்பும் இருக்கும். கோதுமை மணி, நீ என்ன மணி? கோதுமை மணி, நேசமணி இல்லை, அது ஒன்றும் வேலைக்காகாது. செல்வமணி இல்லை, அதுவும் வேலைக்காகாது. நீ கோதுமை மணி. அல்லேலூயா. இப்போ கோதுமை மணி மேலே ஆண்டவர் கவனமாக இருப்பார். ஏன்? அந்த மணிக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. நல்லா கவனிங்க, அந்த மணிக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஒன்றை புதைத்தால் பல ஆயிரங்களை பெற்றெடுத்து விடும். அதே போல பிசாசும் அந்த கோதுமை மணி மேலே கவனமாக இருப்பான். எப்படியாவது இந்த கோதுமை மணி என்ன பண்ணிடணும்? சாகடிச்சிடணும். அதுக்குள்ள ஜீவனை எடுத்துடணும். இது ஒரு ஜீவன் இல்லாத ஒரு வெத்து மணியா, கோதுமை மணியா மாற்றிடணும். சில விதை போட்டால் அந்த விதையில் ஒன்றுமே என்ன பண்ணாது, இருக்காது, உப்பு சப்பா கூட இருக்காது. ஆனால் சில விதைகளை போட்டால் வெளியே முளைத்து வந்துவிடும். இப்போ அவன் அது மேலே கவனமாக இருக்கிறான். அதற்காக அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த விதையை சேதப்படுத்தும்படி, கோதுமை மணியை சேதப்படுத்தும்படி யாராவது ஒருவரை உள்ள அனுப்புவான். யோசேப்பு என்னும் கோதுமை மணியை சேதப்படுத்தும்படி பிசாசு போத்திபிராவின் மனைவியை உள்ள அனுப்புறான். தானியேல் என்கிற கோதுமை மணியை சேதப்படுத்தும்படி அவனுக்குள்ளே என்ன அனுப்புறான்னா, பாபிலோனுடைய ஆகாரங்கள், பெருந்தீண்டி. என்ன தீண்டியது? பெருந்தீண்டி. ஏன்னா பைபிள் இருக்கு, கடைசி நாட்களில் பெருந்தீண்டியினாலும் கூட தேவனை விட்டு விலகிடுவாங்களாம். பெருந்தீண்டி, கொழுப்பான ஆகாரம், இதை கொண்டு வரான். ஏன்னா தானியேல் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்ட ஒரு யூத வாலிபன். நியாயப்பிரமாணத்தில் எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எது சாப்பிட்டா தீட்டு, எது சாப்பிடக்கூடாது, தீட்டானவை எது, தீட்டு இல்லாதவை எது, எது ஆண்டவர் ஏற்கனவே பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால இதை கொண்டு வரான் உள்ள. அந்த மணியை என்ன பண்ணும்? எப்படியாவது வெத்து மணியா மாற்றிடணும். அந்த கோதுமை மணி வெத்து மணியா மாற்றுறதுக்கு யாரோ ஒருவரை உள்ளே கொண்டு வருவான். வாலிப பிள்ளைங்க கவனமா இருங்க. நீ கோதுமை மணி. அந்த கோதுமை மணியை சேதப்படுத்தும்படி, சிதைத்து போடும்படி எவனா காதல் ஒருத்தன் உள்ள வருவான். இப்பவே தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன். அல்ல காதலின்னு எதனா ஒரு SMS, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எது மூலியமாவது உள்ள வருவான். ஃபோன் மூலியமா வருவான், அதிகமாக வருவான், எது மூலியமா வருவான். ஏன்னா அவன் உள்ள வந்துட்டானா தேவ தரிசனத்தை சிதைத்து விட வேண்டும். ஜீவன் உள்ள கோதுமை மணி எப்படியாவது செத்த கோதுமை மணியா மாற்றிடணும். தேவனுடைய வெளிப்பாடுகள் நிறைவேறக்கூடாது. என் திருமணத்தில் அப்படிப்பட்ட காரியம் வந்தது திருமணத்துக்கு முன்னாடி. ஆனால் ஆண்டவர் அவற்றில் என்னை தூக்கி எடுத்தார். இவரை பார்ப்பதற்கு முன்பதாக நான் ஒரு தேவ சமூகத்தில் 3 விண்ணப்பம் வச்சேன். ஆண்டவரே, இவர்கள் தான் எனக்கு நீங்கள் நியமிச்சிருக்கிறேன்னா என் தரிசனத்திற்கு அவர்கள் துணை போக வேண்டும். என் வாலிப நாட்களில் நீர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை இவர்களும் தாங்கி பிடிக்க வேண்டும். அவர்கள் என்னோடு சேர்ந்து தோள் கொடுக்க வேண்டும். இப்படி இருந்தா நீங்க என்ன அவங்களோடு இணையுங்க, இல்லைன்னா வேண்டாம். அல்லேலூயா. அதனால தான் 27 ஆண்டுகள் தேவன் நடத்தி கொண்டு இருக்கிறார்.
அவன் என்ன செய்வானா, அந்த கோதுமை மணியை அவன் சேதப்படுத்துவான். எப்படி சேதப்படுத்துவானா, வெறும் சத்தம் மட்டும் வரும், ஆனால் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இது என்னது? சத்தம். ஆனால் அல்லேலூயாவுக்கு மீனிங் என்ன தெரியுமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகும். எப்படி தேவனுக்கு மகிமை உண்டாகும்? எப்படி தேவனுக்கு மகிமை உண்டாகும்? மத்திய 5:16 சொல்லுது, புறஜாதிகள் உன் நற்கிரிகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஜபம் சத்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், விண்ணை தோன்ற சத்தம். ஆனால் உள்ள சத்தியம் இருக்க. சத்தியம் தான் ஜீவன். வெறும் சத்தம் மட்டும் வெளிப்படும், அவன் முடக்கிடுவான். உள்ள உதட்டில் சத்தம், உள்ள வேற எங்கேயே இருக்கும். ஆனால் தான் இயேசுசாமி சொன்னார், ஏசாயா 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ வேறு ஒரு கரத்தில் இருக்கிறது, வேறு ஒரு காதலன் கரத்தில் இருக்கிறது, அல்லது காதலி கரத்தில் இருக்கிறது, அல்லது மாம்ச இச்சையான படங்களுக்குள் இருக்கிறது, இல்லை ஆபாச படங்களுக்குள் இருக்கிறது, இல்லது பொருளாசை என்கிற மற்றவருடைய பணத்தின் மேலே பொருள் மேலே ஆசையில் இருக்கிறது, அல்லது கண்கள் இச்சையில கிடக்கிறது, ஜீவனத்தின் பெருமையில கிடக்கிறது. இப்படிதான் செஞ்சிருவான். சத்தம் மட்டும் வெளியே வரும், எந்த கிரியையும் பார்க்க முடியாது, எந்த கீழ்ப்படிதலையும் பார்க்க முடியாது, எந்த அடங்கி தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து போகிற ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்கவே இருக்காது. அதுதான் கிரியை. கர்த்தர் நல்லவர்ன்றது கிரியையா? அது வெறும் சத்தம். மனப்பாடமா வசனமா சொல்றமே, அது வெறும் சத்தம். அந்த வசனம் வாழ்க்கையில் கிரியை செய்யணும், அதான் ஜீவன். யோவான் 6:63 சொல்லுது, தேவனுடைய வசனம் ஜீவனாயிருக்கிறது. அவன் என்ன பண்ணுவானா, உங்களுக்குள்ளே நுழைந்து ஏதோ ஒன்றுக்குள்ளே உங்களை நுகத்தை பூட்டி ஏதோ ஒரு ஆசையிலே உங்களை அடிமைப்படுத்தி வெறும் சத்தத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவான். ஜீவனை தந்த இங்க ஜீவன் இருக்காது உள்ள, ஆனால் வெளியே என்ன வரும்? சிக்கு பக்கு சிக்கு பக்கு சிக்கு பக்கு. உள்ளத சிக்கு பக்கு ட்ரெயின் ஓடுது, வெளியே 4 பேர் பார்க்கறதுக்கு அப்பா எப்படிப்பா ஜெபம் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மா இருந்தபோது அவங்க போகிற சபைக்கு போயிட்டு வந்து இங்கே வருவாங்க. என்கிட்ட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னம்மா பிரசங்கம் பண்ணாருப்பா, ஏம்மா எவ்வளோ மார்க்குமா அப்படின்னு கேட்பேன். என்னப்பா அப்படி பேசு? ஆமாம்மா, நீ வெறும் சத்தத்தை மட்டும் கேட்ட, அங்கே வாழ்க்கையில் சத்தியம் இருக்கா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். ஆடுகள் ஓநாய்கள் ஆட்டின் தோலை போர்த்து கொண்டு வருவார்கள், உங்களிடத்தில் வருவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், இவங்களாம் என்ன வேற ஒன்றும் இல்லை, வார்த்தை மட்டும்தான் வெளியே, வாழ்க்கை வேற. அவங்க தான் கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். உங்களுடைய வருமானத்துக்காக சுயநலமாய் வயிற்றுக்காய் வாழுகிறவன் திருடன். வயிற்றுக்காய் இயேசுக்காய் வாழ மாட்டான், வயிற்றுக்காய் வாழ்வான். அவன் எப்போ பார்த்தாலும் தன் தேவையை தான் சொல்லுவான், தேவையை தான் சொல்லுவான். நான் இத்தனை நாள் பட்னி, நான் எனக்கு ட்ரெஸ் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. உன் குறைகளை நிறைவாக்கிற உன்னை அழைத்தவர், அவரை விட யாரையா இங்கே கொடுத்துட முடியும்? உன் அழைப்பு, நான் சொல்லுவேன் உடன் ஊழியர்களுக்கு, அவன் ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ளையோ, உன் மேலே அழைப்பு உண்மைன்னா அந்த அழைப்பு உனக்கு பிழைப்பு ஊட்டும். நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் இதான், நன்மைகள் அதான். எனக்கு அழைப்பு உண்மைன்னா, என் மேலே வச்ச அழைப்பு உண்மைன்னா, நீ யாருக்கிட்டையும் கையேந்த தேவலை. பால் இல்லை, சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, பசங்களுக்கு ஃபீஸ் இல்லை. எத்தனை ஃபோன் எனக்கு
ஃபீஸ் இல்லை, இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, இதை காட்டி வாங்கிறது, அதை காட்டி வாங்கிறது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்னா உனக்கு பிழைப்பு ஊட்டுவார். இன்னொரு அடுத்த வார்த்தை சொல்றேன் பாரு, அந்த அழைப்பில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் சந்திப்பார். நீ யாருக்கிட்டும் கையேந்த தேவையில்லை, ஒருவர்கிட்ட மட்டும் நீ கையேந்து. என் தேவைகளை இதுவரை என் சபையில் சொன்னதே இல்லை, என் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொன்னதில்லை, சொல்லவும் என்னை அழைத்தவர் விட்டதில்லை. அதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. சபையின் தேவைகளை சொல்கிறது கூட கூச்சப்படுவேன், ஆனால் அது சொல்ல வேண்டிய கடமையினால சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கோதுமை மணியாக இருக்கிறதுனால பிசாசு மேலே கவனம் செலுத்துவான்.